இந்த பையன் ஒரு மேரத்தான் போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக சீட் பண்ணி கேப் புக் பண்ணி அந்த இடத்துல போய் இறங்கி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுறான். ஆனால் இதை யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஸ்கூலில் படிக்கிற இன்னொரு பொண்ணு இதை பார்த்துடுறான். அடுத்த நாள் காலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருந்துமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிப்பாங்க, கேப்ல போய் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்கா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். இவன் மேரத்தான் போட்டியில் ஜெயிச்சதுக்காக அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த விஷயத்தை அவங்க அப்பா வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் திடீர்னு அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு நீ நிஜமாலுமே இந்த போட்டியில் நேர்மையாக தான் ஜெயிச்சியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இதுல என்னப்பா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நான் நிஜமாலுமே நேர்மையாக தான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கடைசியில் அவர் வாங்கி கொடுத்த கிஃப்ட் ஒரு கபோர்ட்ல வச்சு பூட்டிட்டு நான் சொல்ற வரைக்கும் நீ இதை எடுக்கவே கூடாது, ப்ரூவ் பண்ணிட்டு இதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த கிளாஸ்மேட் பொண்ணு மேல அவனுக்கு ரொம்ப டவுட் வருது. ஏன்னா இவனை பார்த்ததா அந்த பொண்ணு ஒருத்தி மட்டும் தான். இதனால அந்த பொண்ணு குடிக்கிற பால்ல வினிகரை ஊத்துறது, டெஸ்ட் பேப்பர் எடுத்து தப்பா எழுதி அவருக்கு மார்க்கை குறைச்சி வருதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். இதோட விட்டுருவான்னு பார்த்தா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றதை இவன் நிறுத்தவே இல்லை. அந்த ஒரு பொண்ணு எழுந்துக்கும் போது சேர்ல இருந்து விழுகணும்னு சொல்லி சேரை தள்ளி வச்சுட்டு இருக்கான். இவனும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்துமே பொறுத்து போயிட்டு இருக்கான். அவன் போக ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் பண்றதெல்லாம் இவனால தாங்கிக்க முடியாம அங்க இருந்த பக்கெட்ல இருந்த தண்ணி எடுத்து அவன் மேல ஊத்தி விட்டுறான். அதனால அவனுக்கு இன்னுமே கோவம் அதிகமாகுது. அதனால அந்த ஒரு பொண்ணை நோன்றதை மறுபடியும் இன்னும் அதிகமா பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் அந்த பொண்ணு வரும்போது அந்த பொண்ணு வச்சிருக்க பவுச் எடுத்து அந்த ஒரு பிளாக் போர்டு மேல வச்சிடறான். இவளுக்கு அந்த பவுச் எட்டவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கடைசியில் அந்த ஒரு பவுச் கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுமே உள்ள இருந்த ஒரு செயினோட மார்பிள் உடஞ்சு போயிருது. இதனால அந்த ஒரு பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. எதனால இவ்வளவு அழுகுறான்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி அவளுக்கு கடைசியா கொடுத்த கிஃப்ட் அதுதான். ஆனா அந்த பொண்ணு அழுகிறத பார்த்துட்டு இவனுக்கு எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவளுக்கு ரொம்ப கோவம் வந்து அங்க இருந்த டஸ்ட் எடுத்து அவன் மூஞ்சிலே எரிஞ்சிடறான். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு செயின் இவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லிட்டு இவனுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு அவன் உணர்ந்துட்டு இனிமேல் அந்த ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். ஆனா அவன் அடுத்த நாள் கிரவுண்ட்ல பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணு மேல எதிர்த்து அந்த ஒரு பால் போய் விழுந்துருது. இதை பார்த்துட்டு அந்த ஒரு பொண்ணு நீ இன்னும் திருந்தல இடம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கும் உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐ லவ் மை அப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.